வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னோடய குக்கிங் சீரீஸ் 21ல் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் அரைச்ச குழம்பு. ஆரம்பிக்கலாமா? இப்போ கத்திரிக்காய் அரைச்ச குழம்புக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். நான் வீட்டிலையே காய்ச்ச எங்கள் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பூண்டு 6-7 பல் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு கைப்பிடி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, காரத்துக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய். நான் அதிகமாக காரத்துக்கு மிளகு தான் யூஸ் பண்ணுவேன். மிளகும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜீரகம் 1/4 ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் மல்லி, தக்காளி, தேங்காய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கி வச்சதை நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் தாளிச்சிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம விழுதை சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விடலாம். கொதிக்கட்டும். இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி கூட கரைச்சி ஊற்றிக்கலாங்க. எனக்கு புளி டேஸ்ட்டு பிடிக்காது. நான் தக்காளியே சேர்த்துருக்கேன். ஈஸியான டேஸ்டான கத்திரிக்காய் அரைச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.